ஹாய். நான் இன்றைக்கி பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கும்போது கண்டக்டரும் க்ளீனரும் வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா, நாங்கள் வர்ற வழியில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பார்சல் கொடுக்கணும். ஸோ 2 பார்சல் இருந்திருக்கு. ஒன்றை கொடுத்துட்டாங்க, ஒன்று அந்த பொண்ணு வாங்காமல் போயிடுச்சு. இவங்களும் கொடுக்காம விட்டுட்டாங்க. திருப்பி அந்த பொண்ணு கால் பண்ணி நான் வந்து வாங்கிக்கிறேன்னான்னு சொல்லிவிட்டு அந்த பொருளை வாங்குறதுக்காக வந்துட்டுருக்கா. நான் ஜன்னலோரமாக உட்காந்துருக்கேன். எனக்கு பக்கத்தில் தான் 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு ஸ்கூட்டியில் வந்தது, ஹெல்மெட் போட்டு அந்த கவர் பண்ணுற கிளாஸ் இருக்கும் இல்லையா, அது கவர் பண்ணி. ஸோ அவர் கொடுத்துட்டு இந்த பாப்பான்னு கொடுத்துட்றாரு. அந்த பொண்ணு வாங்கிட்டா. ஒரு மிடில் ஏஜ் இருக்கும், ஒரு 22, 3, 25 அந்த ஏஜ் தான் இருக்கும். அப்போது அந்த பொண்ணு கொடுங்கண்ணா, ஏண்ணா இப்படி கொடுக்காம வந்துட்டீங்க, நான் எத்தனை முறை அலையிறேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் அந்த பொண்ணு அழுகிற ஸ்டேஜில் தான் இருந்தது. அப்போது ஏம்மா எதுக்குமா அழுகிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா கேட்குறாங்க. கண்டக்டர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணா கொடுங்க அப்படின்னு சொல்லுது. என்னன்னு சொல்லுப்பா, ஏன் ஒரு மாதிரி இவ்வளோ ஃபீல் பண்ணுற, இது என்ன, இதனால் என்னாச்சு, யாரும் திட்டாங்களா, சங்கடப்படுத்திட்டாங்களா என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டதும் இல்லைண்ணா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டா. வாங்கிட்டு பேக்கில் வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் நிப்பாட்டி கேட்குறாரு, எதுக்குப்பா, ஏன் இவ்வளோ ரொம்ப வருத்தப்படுற, வேறு எதுவும் பிரச்சனையாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அவரை பார்த்துட்டு சொல்லுது, நான் உங்களை எங்கள் அண்ணன் மாதிரி நினச்சி சொல்கிறேன் அண்ணன். நான் இப்படி என்னோட கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் கேட்டோன்னே என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அண்ணன், நான் பணக்காரனாக இருக்கக்கூடிய அப்பா அத்தாளுக்கு நான் பிறக்கலை. நல்லா இருக்கியா, என்ன பண்ணுற, எப்படி இருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய அண்ணன் தம்பி கூட நான் பிறக்கலை. நான் மட்டுமே போதும்னு நினைக்கிற புருஷனுக்கு நான் வாக்கப்படலை. படிச்சிருக்கேன், எனக்கு தகுந்தாப்புல ஒரு இடத்துல போய் வேலைக்கு எனக்கு கிடைக்கல. இப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னு, ஆனால் நான் அந்த ஆஃபீஸில் க்ளீனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கூட்டி துடைக்கிற வேலை பார்க்குறேன். அங்கே நான் சரியாக வேலை செய்யலைன்னு, இந்த பொருளை மிஸ் பண்ணிட்டேன்னு எங்கள் ஓனர் என்னை சத்தம் போட்டப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அண்ணே. வாழ்க்கையில் எல்லாமே அடியாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணே. அதான் வேறு ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டா. அப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னும் இந்த பொண்ணு இப்படி பேசிட்டாள், இவ்வளோ அந்த பொண்ணுக்குள்ளே இவ்வளோ வருத்தம் இருக்குது. அந்த பொண்ணு அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ண ஒரு விதம் இருக்குது இல்லையா. நான் பணக்கார அப்பா அம்மாவுக்கு பிறக்கலை, என்ன ஏதுன்னு விசாரிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அக்கறையாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி கூட நான் பிறக்கலை. இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள். சரிஞ்சிட்டு வண்டியை திருப்பிட்டா. சரிம்மா சங்கடப்படாதுன்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாரு. திருப்பி அந்த பொண்ணு